டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய போலீஸ், எஸ்ஐ மற்றும் டிஎன்பிசி தேர்வுக்கு தேவையான முக்கிய பொதறிவு தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் நோட் போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிகே கொஷின்ஸ் பார்ட் 39 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆப்ஷன் சி பெங்காலி வெங்கையா. அடுத்து இரண்டாவது வினா, அரசியலமைப்பின் டேஸ் பிரிவு தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூறுகிறது? அரசியலமைப்பின் டேஸ் பிரிவு தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன் டி பிரிவு 17. ஆப்ஷன் டி பிரிவு 17. மூன்றாவது வினா, மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பகுதி? மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பகுதி? ஆப்ஷன் டி பகுதி 14. நான்காவது வினா, வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர்? வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித். ஐந்தாவது வினா, இங்கிலாந்து நாட்டின் நாணயத்தின் பெயர்? இங்கிலாந்து நாட்டின் நாணயத்தின் பெயர் ஆப்ஷன் ஏ பவுண்ட். ஆறாவது வினா, வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிப்பது டேஸ் முறை என்று அழைக்கப்படுகிறது? வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிப்பது டேஸ் முறை என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வளர்வீத வரி விதிப்பு. ஏழாவது வினா, தேசிய எழுத்தறிவு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? தேசிய எழுத்தறிவு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1988. எட்டாவது வினா, அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்த ஆண்டு? அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்த ஆண்டு ஆப்ஷன் சி 1977. பொறுத்துக வினா, தனிமமும் அதோட இணைதரனும் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், பாஸ்பரஸ். இணைதரனோட மதிப்பு 3201. ஹைட்ரஜனோட இணைதரன் மதிப்பு 1, ஹீலியம் 0, ஆக்சிஜன் 2, பாஸ்பரஸ் 3. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி 4321. அடுத்து 10வது வினா, சிறுநீரகத்தில் உண்டாகும் கல் டேஸ் என்ற உப்பால் ஆனது? சிறுநீரகத்தில் உண்டாகும் கல் டேஸ் என்ற உப்பால் ஆனது? ஆப்ஷன் ஏ கால்சியம் ஆக்சலேட். 11வது வினா, நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம்? நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அடுத்து 12வது வினா, இரத்தம் மற்றும் சிறுநீரில் சர்க்கரையை சோதிக்க பயன்படுவது? இரத்தம் மற்றும் சிறுநீரில் சர்க்கரையை சோதிக்க பயன்படுவது? ஆப்ஷன் சி பெனிடிக்ட் கரைசல். பெனிடிக்ட் கரைசல். 13வது வினா, பெண்களுக்கு செய்யப்படும் கருத்தடை அறுவை சிகிச்சையின் பெயர்? பெண்களுக்கு செய்யப்படும் கருத்தடை அறுவை சிகிச்சையின் பெயர் ஆப்ஷன் பி டியூபெக்டமி. 14வது வினா, செல்லுக்குள் செல் என அழைக்கப்படும் உறுப்பு? செல்லுக்குள் செல் என அழைக்கப்படும் உறுப்பு ஆப்ஷன் ஏ சென்ட்ரியோல். 15வது வினா, விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய்? விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் பி ஸ்கர்வி. 16வது வினா, அகலிபா என்ற மருந்தை தருவது? அகலிபா என்ற மருந்தை தருவது ஆப்ஷன் டி குப்பைமேனி. 17வது வினா, கல்வியில் கரையில்லாத காஞ்சி? கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். அடுத்து 18வது வினா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ குமாரகுப்தர். குமாரகுப்தர். அடுத்து 19வது வினா, இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு? இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு
ஆப்ஷன் பி 1556. 20வது வினா, இரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை தருகிறேன், இரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை தருகிறேன் என்று முழங்கியவர்? ஆப்ஷன் ஏ நேதாஜி. 21வது வினா, 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து ஹைசர்-இ-ஹிந்த் பதக்கத்தை திருப்பிக் கொடுத்தவர்? 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து ஹைசர்-இ-ஹிந்த் பதக்கத்தை திருப்பிக் கொடுத்தவர்? ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். 22வது வினா, சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை, சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை? ஆப்ஷன் ஏ 6000 டிகிரி செல்சியஸ். அடுத்து 23வது வினா, அட்டகாமா பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? அட்டகாமா பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா. 24வது வினா, இந்தியாவில் உள்ள உயிர்க்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை, இந்தியாவில் உள்ள உயிர்க்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் பி 18. 25வது வினா, இந்தியா மற்றும் பாகிஸ்தானிற்கு இடையிலான எல்லைக்கோடு, இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான எல்லைக்கோடு? ஆப்ஷன் சி ரெட் கிளிப் கோடு. அடுத்து 26வது வினா, ஒளிச்செறிவின் அளவு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளிச்செறிவின் அலகு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி ஹேண்டிலா. அடுத்து 27வது வினா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் SME வரும்பொழுது நடைபெறும் நிகழ்வு, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வந்தது அப்படின்னா அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வு? ஆப்ஷன் சி அமாவாசை. அடுத்து 28வது வினா, வெக்டார் அளவுகளில் பொருந்தாதது எது? வெக்டார் அளவுகளில் பொருந்தாதது? ஆப்ஷன் டி காலம். 29வது வினா, கிட்டப்பார்வை குறைபாட்டை போக்க பயன்படும் ஆடி, கிட்டப்பார்வை குறைபாட்டை போக்க பயன்படும் ஆடி? ஆப்ஷன் ஏ குழியாடி. கிட்ட குழி தோண்டி எட்ட குவி, கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். கிட்டப்பார்வைக்கு குழி, தூரப்பார்வைக்கு குவி. அப்போ கிட்டப்பார்வை குறைபாட்டை போக்க பயன்படும் ஆடி குழி ஆடி. 30வது வினா, போதைத்தன்மையற்ற அதாவது சேர்த்திகளற்ற வலி நீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு, போதைத்தன்மையற்ற வலி நீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் ஏ ஆஸ்பரின், ஆஸ்பரின். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 30 கொஷின்ஸில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு சரியாக ஆன்சர் கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. 100% வேலை வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்மளுடைய SS பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய தமிழ், சயின்ஸ், சோசியல் புக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு போதும். ஸ்கூல் புக்ஸ் படிக்கவே தேவையில்ல. 100% கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.